வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். இது என்ன சார் கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே 11th ஃபிசிக்ஸ் முடிச்சிருப்பீங்க. 11th முடிச்சு சில பேர் ஸ்கூலு இருக்கும், 12th சில பேர் 12th படிச்சுட்ருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு புது பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். 12th ஃபிசிக்ஸ் நியூ பேட்ச். இயர் பார்த்தீங்கன்னா 2025 2026 இப்போ போகிறவங்களுக்கு. ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இது கிளாஸோட முக்கியத்துவம் என்ன, இந்த கிளாஸ் எப்போ நடக்கும், அது வீடியோ எப்போ வரும், எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபிசிக்ஸில் 100 மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? சரி ரைட், இந்த கிளாஸோட ஃபீச்சர் சொல்லிடுறேன். சரி ரைட்டுங்க. இப்போது இது என்ன ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு ஆரம்பிக்கிறோம். இன்னும் ஒரு அடுத்த வாரத்தை 10th ஆரம்பிப்பேன். ஓகேவா? இப்போக்கி 12th ஆரம்பிச்சிட்றேன். இந்த கிளாஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து, டுடே ஆன்வர்ட்ஸு. ஓகேவா? இந்த வீடியோ போட்டிருப்பேன், அடுத்த வீடியோ போட்டுருவேன். இந்த வீடியோ போட்டிருப்பேங்க. இந்த வீடியோ கீழே லிங்க் தரேன். இந்த வீடியோ சைடில் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன கிளாஸ் வருமோ அந்த வீடியோ அப்படியே வந்துட்டுருக்கும், நீங்கள் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் டேரெக்டாக வந்து ஒவ்வொரு வீடியோ பார்க்கணும் அவசியம் இல்லை. அந்த பிளேலிஸ்ட் லிங்கை மட்டும் நல்லா பார்த்துட்டீங்களா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்துடும், உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் வந்து ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு தினமும் வந்துடும், நோட்டிஃபிகேஷன் காட்டும் தினமும். அதனால் அந்த ஆல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். சரியா? சரி, இந்த பேட்ச் என்னென்ன ஆரம்பிக்கு பார்த்தீங்கன்னா இன்னேலேருந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு டேட். ஓகேவா? இன்னேலேருந்து ஆரம்பிக்குது. சரி சார், இந்த கிளாஸ் சொல்கிறீங்களே, இந்த கிளாஸ் என்ன சார் நடத்துவீங்க அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் 11 லெசன் இருக்குங்க ஃபிசிக்ஸில். 12th ஃபிசிக்ஸில் 11 லெசன் இருக்குது. இந்த 11 லெசன் வந்து சும்மா கதையாக தான் இருக்கும். நீங்கள் 10 லெசன் நல்லா தெளிவாக இருக்கணும், 11 ஈஸியாகவே படிச்சிடலாம், கஷ்டம் இல்லை, நான் சொல்லி தந்துடுறேன். சரி, இந்த 10ல் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா 1லேருந்து 5 பிரிச்சுக்கலாம், 6லேருந்து 10 பிரிச்சுக்கலாம். இப்போ ஸ்கூலில் என்ன போர்ஷன் டெஸ்ட் வைக்க போகிறாங்களோ, இப்போ மிட்டம் போர்ஷன் தானே, அது ஃபஸ்ட்டு நான் நடத்தி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு 1, 2 நல்லா படிச்சிருவோம். சில ஸ்கூலில் வந்து 1 to 5 நடத்துவாங்க, இல்லை 1 to 5 போயிடுவாங்க, 1 5 போய் 2 வருவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா 1 முடிச்சிருவோம், 2 முடிப்போம். ஓகேவா? அப்புறம் எல்லா ஸ்கூலுக்கும் காமனாக 5 நடத்துவாங்க, 5 முடிச்சுட்டு அப்புறம் 3 4 வந்துடலாம். மிட்டம் போர்ஷன் என்ன போர்ஷன் இருக்கோ அதே படியே போயிடலாம். அதனால் மிட்டம்குள்ளே நான் 1 to 5 நடத்தி கொடுத்துட்றேன், அது தினமும் இருக்கும். ஓகேவா? இது என்ன சார் கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக இருக்குமோ கேட்டிங்கன்னா, 11th கம்பேர் பண்ணுறப்போ 12th வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் வித்தியாசமாக இருக்கும்னா, நீங்கள் 11th ஃபுல்லாக டெரிவேஷனாக படிச்சிருப்பீங்க, இங்கே அப்படி கிடையாது. வால்யூம் 1 ஃபுல்லாக டெரிவேஷனாக இருக்கும், வால்யூம் 2 ஃபுல்லாக தியரியாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் தியரி நிறைய எழுதணும், அவ்வளோதான். இப்போது ஃபஸ்ட் லெசன் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் லெசன் படிக்க போகிறது தான் அப்படியே தேர்ட் லெசனுக்கு வரப்போகுது, அப்படியே ஆப்போசிட்டில் வரும். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வரப்போகுது, இங்கே மேக்னெட் இண்டக்ஷன். 5th லெசன் எல்லாமே படிச்சிருவாங்க, ஈஸியான கொஷின், 2 கொஷின் தான். அப்சார்ப்ஷன், எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், அப்புறம் வந்து மேக்ஸ்வெல், 4 ஈக்குவேஷன், அவ்வளோதான், லெசனே முடிஞ்சு போயிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2வது ஈஸியாக இருக்குங்க. 1 ஈஸி, 2 ஈஸி, 5 ஈஸி. 1 நல்லா தெளிவாக தெரிஞ்சிங்கன்னா 3 ஈஸி, 3 தெரிஞ்சால் 4 ரொம்ப ஈஸியாக இருக்கும். வால்யூம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? வால்யூம் 2ல் 6வது வந்து மிரரு, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, நீங்கள் எல்லாம் படித்தாவே 6 ஈஸி. 7 8 9 10 இது 4மே தியரி, எல்லாமே தியரி இருக்கும். டயக்ராம் இது நல்லா நாமிச்சுட்டாலே நம்ம போதும். 11th சும்மா ஜென்ரலாக தான் இருக்கும், ரோபோட்டிக்ஸ் பற்றி இருக்கும், அவ்வளோ. நானோ பார்ட்டிக்கல், நானோ மெட்டீரியலு அதுதான் இருக்கும், ரொம்ப ஈஸி. இவ்வளோ தாங்க. இந்த கிளாஸ் வந்து தினமும் உங்களுக்கு எங்கே நடக்கும்னா யூடியூப்பில் தான் இருக்கும், தினமும் யூடியூப்பில் நடக்கும். ஓகேவா? சரி, இந்த பேட்சுக்கு பேர் வச்சுருக்கேன் சென்டம் பேட்ச். எல்லாமே சென்டம் எடுக்கணும், அதான் சென்டம் பேட்ச். இந்த கிளாஸோட ஃபீச்சர்ஸ் பார்த்துருவோம். தினமும் வந்து உங்களுக்கு வீடியோ வந்துடும், உங்களுக்கு யூடியூப்பில் தான் இருக்கும், நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். நீங்கள் ஸ்கூல் இருக்குது சார், எனக்கு காலைல போயிடுவேன், சாயங்காலம் தான் சார் வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எத்தனை மணிக்கு அப்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு. எத்தனை மணிக்கு? 5 PM. ஓகேவா? ஒருவேளை ஸ்கூல் 6 மணிக்கு தான் சார் விடும், 7 மணிக்கு தான் சார் விடும் அப்படின்னா நீங்கள் 8 மணிக்கு வந்து பார்த்துருங்க. இல்லை சார் லீவு தான் அப்படின்னா 5 மணிக்கு வந்துடும், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நடக்கும். சப்ஜெக்ட் பொறுத்தவரை நம்ம ஃபிசிக்ஸ் தான். 12th ஃபிசிக்ஸ், 11th ஃபிசிக்ஸ், 10th மட்டும் சோஷியல் நடத்தணும். சரிங்களா? 10th நான் அங்கே வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போக்கி 12th உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. வீக்கெண்டில் ஃப்ரீ டெஸ்ட் இருக்குங்க. வீக்கெண்டில் ஃப்ரீ டெஸ்ட்டு தான். அது என்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே இருக்கும். சண்டேக்கு வந்து வீடியோ தரேன். சண்டே அன்னைக்கு வீடியோ வரும். அது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெஸ்ட் PDF இருக்கும், டெஸ்ட் PDFன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கொஷின் இருக்கும், அதை டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதில் வந்து உங்கள் மார்க் போட்டுருங்க. சரிங்களா? சரி, இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணுங்கள், இந்த கிளாஸையும் டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு எதுவுமே காசு இல்லைங்க, சும்மா ஃப்ரீ தான், நீங்களாக படிச்சுக்கோங்க, அவ்வளோதான்.
நம்ம சேனல் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது நல்லாயிருக்கும். ஓகேவா? நீங்களும் படித்த மாதிரி இருக்கும், அவங்களும் படித்த மாதிரி இருக்கும். இந்த கிளாஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தியரி, நியூமரிக்கல், டெரிவேஷன் எல்லாமே கவர் பண்ணிடுவேன். எல்லாமே பார்க்கணுமா சார் கேட்டிங்கன்னா எல்லாமே தேவையில்ல. உங்களுக்கு கொஸ்டின் என்னென்ன வருமோ அது எல்லாமே எடுத்து கொடுத்துட்றேன். சம்மாக இருக்கட்டும், டெரிவேஷனாக இருக்கட்டும், தியரி ஆகட்டும், உங்களுக்கு எதாவது எக்ஸாமில் கேட்பாங்க எல்லாமே நடத்தி கொடுத்துட்றேன். இம்பார்ட்டன்ட் கொஷின் உங்களுக்கு எக்ஸாம் அன்றைக்கி நான் கொடுத்துட்றேன். இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் நீங்கள் எல்லாம் படிச்சிட்டாவே இம்பார்ட்டன்ட் தேவையே இல்லை. அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே நான் நடத்துகிறப்பே சொல்லிடுவேன். இது இம்பார்ட்டன்ட், அதை நல்லா படிச்சுக்கோங்கன்னா அதை மட்டும் நல்லா தெளிவுபடுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கிளாஸ் வீடியோ போடுறேன். அன்னையிலேருந்து வீடியோ இருக்கும். தினமும் வீடியோ வந்துடும். 5 மணிக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு வீடியோ இருக்கும், பார்த்துருங்க. சரியா? அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்ன பண்ணணும், இது நான் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லாங் சைஸ் நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. தினமும் வீடியோ இல்லை, அந்த வீடியோ வந்து ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும். அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆக்சிடென்ட் நடத்துகிறேன் வச்சுக்கோங்களேன். அந்த ஆக்சிடென்ட் வந்து ஈஸியாக நடத்துவேன். அதை நீங்கள் என்ன பண்ணீங்க, எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டிங்கன்னா டெஸ்ட் அப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் எக்ஸாம் அப்போது இதை மட்டும் பார்த்துட்டு போகலாம். முக்கிய தேவையே இல்லை. சரி, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு லாங் சைஸ் நோட்டு ஒன்று போட்டுக்கோங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்ன இருக்கணும், 70க்கு 70 எடுக்கணும். ஏன் சார் 100 மார்க் இல்லையா கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸ் உங்களே தெரியுங்களா 70 தான். இந்த ப்ராக்டிகல் மார்க் 30 வந்துடும் கன்ஃபார்ம். நீங்கள் 70க்கு 70 எடுக்கலாம். இந்த வருஷம் நான் சொன்ன கொஷின் இருக்குல்ல, நம்ம நடத்திய சொன்ன கொஷின்லேருந்து 70க்கு 70 எடுக்கலாம். அந்தளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், ஈஸியாக நீங்கள் 70 மார்க் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்டார்டிங் பார்த்தா மட்டும் போதாது, இந்த இயர் ஃபுல்லாக என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிசிக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். இந்த மார்க்காக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி கீழே வீடியோ வந்திருக்கும், அதை பாருங்கள். இன்னையிலேருந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? இன்றைக்கி சொல்லி நாளைக்கு போடலான்னு பார்த்தேன், இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிடலான்ட்டு இன்னையிலேருந்து வீடியோ வந்துடும். ஷார்ப்பாக வீடியோ பாருங்கள்.